அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பிஷ் ரஹ்லி சொதரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. வாழ்வியல் வகுப்பு 16 இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். கடந்த 15வது வகுப்பில் அல்லாஹ்வின் பெயர்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னா பற்றி நம்ம பார்த்தோம். அந்த பெயர்கள் பண்புகளோடு எப்படி பொருந்தி போகும்னு, அல்லாஹ்வின் பண்புகள் மனித பண்புகள் போல கிடையாதுன்னு பார்த்தோம். மேலும் மனிதர்களுடைய செயல்களால் அல்லாஹ்விற்கு எந்த தீங்கும் நடக்காதுன்னோ, அல்லாஹ்வை உலகில் பார்த்து அறிய முடியாது அப்படின்னும் சில விஷயங்களை, அல்லாஹ்வை பற்றிய விஷயங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கான வகுப்பில் நம்ம அல்லாஹ் என்ற பெயரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அல்லாஹ் என்ற பெயர் எல்லா பெயர்களுக்கும் அடிப்படையான ஒரு பெயர் அல்லாஹ். எல்லா பெயர்கள்னால் நம்ம அல்லாஹ்வினுடைய பெயர்களாக பார்த்தோம் இல்லையா, அஸ்மாவுல் ஹுஸ்னான். இப்படி அல்லாஹ் தனக்குத்தானே நிறைய பெயர் வச்சுருக்கான்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்கும்போது அந்த எல்லா பெயர்களுக்கும் அடிப்படையான பெயர் எதுன்னு கேட்டால் அல்லாஹ் என்ற பெயர் தான். ஏன்னா நம்மளே பாருங்களேன், நம்மளே அப்படி தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். பிறரிடம் பயன்படுத்தும் போதும் சரி, நமக்கிட்டே சொல்லிக்கும் போதும் சரி, அதிகமாக அல்லாஹ் என்ற அந்த பெயரை தான் நம்ம இறைவனுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போது இது அடிப்படையான பெயர். அடுத்தபடியாக இப்போ நம்ம பார்த்தோம் அர் ரஹ்மான், அர் ரஹீம், அர் ரஸாக். இதெல்லாம் இந்த பெயர்கள் எல்லாமே அந்தந்த பண்புகளை மட்டுமே குறிக்கும். அர் ரஸாக்னா அவன் கொடுக்கக்கூடியவன், அந்த பண்புகளை மட்டுமே உள்ளடக்கும். அர் ரஹீம்னா அவன் அன்பாளன். அந்த மாதிரி அந்த பண்புகளையே மட்டுமே உள்ளடக்கும். அல்லாஹ் எல்லா பண்புகளை உடையவன் தான். ஆனால் அந்தந்த பெயர்களுக்கு அந்தந்த பண்புகள் தான் பொருந்தும். ஆனால் அல்லாஹ் என்ற பெயர் அப்படி கிடையாது. அதற்குள்ள எல்லா பண்புகளுமே பொருந்தி வந்துடும். இன்றியமையாத ஒரு ஆற்றல், சக்தி, அறிவு, பண்பு, இப்படி எல்லா விஷயங்களையும் எல்லா பண்புகளையும் உள்ளடக்கிய ஒரு பெயர் தான் அல்லாஹ். திருக்குர்ஆனில் அல்லாஹ் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த அல்லாஹ் என்ற பெயரை பயன்படுத்துகிறான். சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, இது வேறு சொல்லிலிருந்து உருவானது தான் இந்த அல்லாஹ் என்ற சொல் அப்படின்னு வாதிடுறாங்க. ஆனால் பெரும்பான்மை அறிஞர்கள் சொல்கிறாங்க, இது ஒரு தனித்த பெயர் தான், இது மற்ற சொல்லோடு தொடர்பில்லாத ஒரு தனித்த பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அல்லாஹ் என்ற பெயர் 2 வார்த்தைகளுடைய கூற்றாக இருக்குது. அல் இலாஹ். அல் அப்படிங்கும்போது அந்த அப்படின்னு பொருள்படுது அரபியில். இலாஹ் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு கடவுளுக்கு சொல்லப்படுற பெயர் தான் இலாஹ். இப்போது அல் இலாஹ் அப்படிங்கும்போது அந்த கடவுள் அப்படிங்கிற பொருள்படுது. இந்த இலாஹ் என்ற சொல் அலிஹ என்ற அரபி மூலச்சொல்லிருந்து பிறந்ததாக சொல்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், பிரமிக்க வைப்பது, ஆச்சரியப்படுத்தக்கூடியது அப்படின்னு பொருள்படுது. நம்ம இறைவனுடைய பண்புகளை, ஆற்றல்களை உணரும் போது நமக்கு பிரமிப்பை தரக்கூடியதாக, ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக, மெய்சிலிருக்கக்கூடியதாக இருக்கு இல்லையா. அதனால் இந்த அலிஹ என்ற சொல்லிலிருந்து தான் இலாஹ் பிறந்ததாக சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு சொல்லிலிருந்து இது மூலச்சொல் இது இன்னொரு சொல்லும் இருக்குது. அலிஹ மாதிரியே இன்னொரு சொல்லும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வலஹ, அந்த சொல் வலஹ அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய பொருள் என்னன்னு எடுத்து பார்த்தா, அன்பால் திளைத்து போதல், அன்பில் மூழ்கி போதல், அன்பால் பாதுகாப்பு தேடுதல், அன்பில் தஞ்சமடைந்தல் இப்படிங்கிற பொருளை உள்ளடக்கியதாக இருக்குது. நமக்கு தெரியும், அல்லாஹ் ஒரு தாயை விட பல 100 மடங்கு அதிகமாக அல்லாஹ் நம்ம மீது அன்பு செலுத்துகிறான் இல்லையா. அப்போது இதிலிருந்து வந்த சொல் தான் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இந்த இலாஹ் அப்படிங்கிறதுக்கு ஒரு கடவுளை குறிக்கக்கூடிய சொல் அரபியில். ஆனால் இதுக்கு பன்மையான சொல்லும் இருக்கான், இதுக்கு ப்ளூரல் ஃபார்மும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இலாஹோட ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு கேட்டால் ஆலிஹத்துன், பல கடவுள்கள் அப்படின்னு குறிக்குது. ஆனால் அல்லாஹ் என்ற சொல்லுக்கு பன்மை கிடையாது. இது தனித்து விளங்கக்கூடிய ஒரு தனிச்சொல்லாக தான் இருக்குது. அதே போல் இலாஹ் என்ற சொல்லுக்கு பெண்பால் விகுதியும் இருக்கிறதா சொல்கிறாங்க. பெண்பால் என்னன்னு கேட்டால் இலாஹத்துன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ற சொல்லுக்கு பால் விகுதிகள் இருக்கா, ஆண்பால் பெண்பால் விகுதிகள் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அது அல்லாஹ்னா அல்லாஹ், அவ்வளோதான். ஆண்பால்லையும் எதுவும் வராது, பெண்பால் கேட்டகரிஸ்லேயும் அது எதுவுமே வராது. அப்போது ஆனால் இங்கே ஒரு கொஷின் வருது இல்லையா, ஏன் அல்லாஹ்வை அப்போ அவன் அப்படின்னு சொல்கிறான்? ஆண்பால் விகுதியை குறித்து தானே அல்லாஹ் அவன் அப்படின்னு குர்ஆனில் எல்லா இடங்கள்லையும் அவனை பற்றி அவன் குறிப்பிடுகிறான். அது ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த லாங்குவேஜை நம்ம பார்க்கணும்.
அரபி லாங்குவேஜில் வந்து ஹுவ அப்படின்னா அவன் அப்படின்னும் ஹிய அப்படின்னா அவள் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம தமிழ் மொழியில் சொல்வது போல் அது இது அப்படிங்கிற அக்ரிணை பெயர்கள்லாம் கிடையாது. அவன் அவள் அவ்வளோதான், 2 வேர்ட்ஸ் தான் அரபிக்கில். இப்போ ஹிய அப்படிங்கிற சொல்லை எடுத்து பார்த்தோம்னா அது பியூராக லேடிஸ் ஃபீமேல்ஸை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது. ஒரு பெண்ணாக இருக்கலாம், இல்லை ஒரு குரூப் ஆஃப் லேடிஸாக இருக்கலாம், எல்லாரையுமே குறிக்கக்கூடிய சொல் வந்து ஹிய அப்படிங்கிற ஒரு சொல் தான். ஆனால் அந்த குரூப்பில் ஒரு ஆண் இருந்தால் கூட வந்து அதுக்கு ஹியன்னு சொல்ல மாட்டாங்களாம். அப்போ இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஹியங்கும் போது பியூராக அந்த பெண்பாலுக்கு மட்டுமே சொல்லக்கூடிய விஷயம்தான் ஹிய. ஆனால் ஹுவ வந்து அப்படி கிடையாது. ஆண்பாலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹுவங்கிற சொல் அது அப்படி கிடையாது. பியூராக ஆண்பாலுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. இதில் 3 கேட்டகரிஸாக அந்த லாங்குவேஜில் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம், ஹுவ அவன் அப்படிங்கிறத எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆண்பாலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆண்களுக்கு ஆண்களுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க. 2வது கேட்டகரி என்னன்னு கேட்டால், அது ஆண்பாலா பெண்பாலானே தெரியல ஒரு விஷயம் அப்படின்னா அந்த இடத்துல ஹுவை யூஸ் பண்ணுவாங்களாம். இப்போ ஒரு கதவுக்கு பின்னாடி நிற்கிறாங்க, அவங்க ஆணா பெண்ணா தெரியல அப்படிங்கும்போது அது அரபியில் கேட்கும்போது ஹுவ அந்த ஆண்பாலை குறித்து கேட்பாங்களாம். அப்போது எந்த பாலினம்னு தெரியாத இடத்துல இந்த ஹுவ ஆண்பாலுடைய இதை யூஸ் பண்ணுறாங்க. 3வது கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்பால் பெண்பால் இது 2லையுமே வரையறுக்க முடியாது, இரண்டுலையுமே வராது அப்படிங்கிற இடத்துல ஆண்பால் விகுதியாக ஹுவ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்களாம். அதனால் நம்ம 3ஆம் பாலினம் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அது அப்படி கிடையாது. அப்படிங்கிற ஒரு விஷயம் இஸ்லாமும் சொல்லலை, அரபிலையும் அது யூஸ் பண்ணப்படலை. ஆண்பால் பெண்பால் என்று வரையறுக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு ஆண்பால் விகுதியை வந்து அரபியில் பயன்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல அதை தான் இந்த 3வது கேட்டகரியை வச்சு தான் நம்ம புரிஞ்சிக்கணும். அல்லாஹ்வே அவனை வந்து சொல்கிறான், குல்ஹு அல்லாஹு அஹத், அவன் ஒருவன், அவன் ஹுவ அப்படிங்கிற வேர்டை தான் யூஸ் பண்ணுறான். இன்னொன்று ஆயத்துல் குர்சிலையும் பார்த்திங்கன்னா, லா இலாஹா இல்லா ஹுவ அல் ஹய்யுல் கையூம், ஹுவ அப்படிங்கிற வேர்டை தான் யூஸ் பண்ணுறான். அவனை தவிர அப்படின்னு ஹுவ ஆண்பாலை தான் அவன் யூஸ் பண்ணுறான். அதனால் அவன் ஆண்பாலுன்னோ இல்லை ஆண்பால் பெண்பால்னு தெரியல அப்படின்னோ நம்ம நினச்சிக்க கூடாது. அவன் ஆண்பாலும் இல்லை பெண்பாலும் இல்லை, 2க்குள்ளும் வரையறுக்கப்பட முடியாது. அதனால் இதை இப்படி யூஸ் பண்ணுறாங்க அரபி லாங்குவேஜில். அரபு இலக்கணப்படி இது பார்த்தா ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு பெயராக இருக்குது அல்லாஹ் என்ற பெயர். இப்போது அடுத்து நம்ம இப்போது அரபியில் பிறரை அழைக்கணும் அப்படின்னா யா அப்படிங்கிற சொல்லை வந்து முன்னாடி போட்டுக்குவாங்க. யா அசீஸ், யா கஃபார், இப்படி யாங்கிற சொல்லை முன்னாடி போட்டு தான் அழைப்பாங்க. ஆனால் யா பக்கத்தில் அலிஃப் லாம் வந்து வராது. அப்படி அலிஃப் லாம் வரணும், யா பக்கத்தில் அலிஃப் லாம் வரணும் அப்படின்னா நடுவில் ஐயுஹா ஐயத்துஹா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணுமா. அல்லாஹ் பார்த்திங்கன்னா குரானில் அரபி லாங்குவேஜில் குல் யா ஐயுஹல் காஃபிரூன் அப்படின்னும் யா ஐயுஹல் காஃபிரூன் அப்படின்னும் குல் யா ஐயுஹன்னாஸ் அப்படின்னும் அல்லாஹ் பயன்படுத்தியிருப்பான். யா பக்கத்தில் இந்த ஐயுஹல் யூஸ் பண்ணி தான் அது வரும். ஆனால் பார்த்தா யா அல்லாஹ் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். யா பக்கத்தில் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு மட்டும் அலிஃப்லாம் வந்துடுது. நம்ம யா ஐயுஹல் அல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்கிறது கிடையாது. அப்போது இந்த வார்த்தை, இந்த பெயர் வந்து தனித்து விளங்கக்கூடியதை நம்ம நோட்டீஸ் பண்ணணும். அல்லாஹ் என்ற பெயர் அல்லாஹ்விற்கே உரியது. நம்ம பார்த்த மாதிரி இப்போ ரஹீம், ரஹ்மான், ஜப்பார் இப்படிங்கிற பெயர்களை மனிதர்களும் சுட்டிக்கொள்வாங்க. ஆனால் அல்லாஹ் என்ற பெயரை அது யாருக்குமே வைக்க முடியாது. அல்லாஹ் அவனுக்கே அவன் சுட்டி கொண்ட ஒரு பெயர் அல்லாஹ், அது அவனுக்கே உரியது. சரி, இந்த அல்லாஹ் என்ற பெயர் வந்து ரசூலுல்லாஹ் காலத்துக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது ஜாஹிலியா காலத்து மக்கள் அப்போ இருந்தே பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு வார்த்தை, ஒரு நம்பிக்கை, எல்லாமே வந்து அல்லாஹ் தான். ஏன்னா அந்த மக்கள், அதாவது ஜாஹிலியா காலத்து மக்களை நம்ம அறியாமை கால மக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்லாமல், நல்லது கெட்டது அறிந்தில்லாமல், எல்லாமே கட்டுப்பாடு இல்லாமல் வாழக்கூடிய ஒரு அறியாமை கால மக்களாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குமே என்ன தெரியும்னு கேட்டால், வானங்கள் பூமியை படைத்தது யாருன்னு கேட்டால் அல்லாஹ்னு தான் சொல்லுவாங்களாம். மழையை பொழிய வைக்கிறது யாருன்னு கேட்டால் அல்லாஹ்னு தான் சொல்லுவாங்களாம். ஸோ அப்போவே அறிந்து வைத்திருந்த ஒரு பெயர் தான் வந்து அல்லாஹ்.
சரி, அப்புறம் ஏன் அவங்க மற்ற கடவுள்களெல்லாம் வணங்குனாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க மற்ற கடவுள்களெல்லாம் வந்து கீழ்நிலையில் வச்சுருந்தாங்க. அல்லாஹ்வை மேல்நிலையிலையும் சுப்ரீம் காடாகவும் மற்ற கடவுள்களை கீழ்நிலையிலையும் வச்சு வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. பூரணமாக அல்லாஹ்வை மட்டுமே அவங்க சார்ந்தில்லை, அல்லாஹ் சொல்லக்கூடியதை மட்டுமே அவங்க செய்யக்கூடியவங்களாக இல்லை. ஏன் அடுத்த சின்ன கடவுள்களை ஏன் வணங்குறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்விடம் அது எங்களுக்கு ரெக்கமெண்ட் செய்யும் அப்படின்னு நினச்சி அதை வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. மேலும் வந்து மக்கள் அல்லாஹ்விற்கு குழந்தைகள் இருக்குது அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்களாம். வானவர்கள் தான் அல்லாஹ்வினுடைய குழந்தைகள் அப்படின்னும், அவர்களெல்லாம் பெண் குழந்தைகள் அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்களாம். இதை பற்றி திருக்குர்ஆன் சொல்லுது பாருங்கள், 37வது அத்தியாயத்தில் அஸ்ஸாஃபாத் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தில் 149வது வசனத்திலிருந்து அல்லாஹ் சொல்கிறான், உமது இறைவனுக்கு பெண் குழந்தைகள், இவர்களுக்கு ஆண் குழந்தைகளா என்று இவர்களிடம் கேட்பீராக. வானவர்களை நாம் பெண்களாக படைக்கும்போது இவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்களா? கவனத்தில் கொள்க, அல்லாஹ் பிள்ளைகளை பெற்றெடுத்தான் என்று அவர்கள் இட்டுக்கட்டியே கூறுகின்றனர். அவர்கள் பொய் கூறுபவர்கள். ஆண் மக்களை விட அவன் பெண் மக்களை தேர்வு செய்து விட்டானா? உங்களுக்கு என்ன நேர்ந்தது? எவ்வாறு தீர்ப்பளிக்கிறீர்கள்? சிந்திக்க மாட்டீர்களா? அல்லது உங்களுக்கு தெளிவான சான்று உள்ளதா? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்கள் வேதத்தை கொண்டு வாருங்கள். இப்படி அல்லாஹ் சொல்லிட்டு போகிறான். அப்போது அல்லாஹ் கேட்குறான், வானவர்களை நாம் பெண்களாக படைக்கும்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? எனக்கு மட்டும் பெண் குழந்தைகள், நீங்களும் ஆண் குழந்தைகளுக்கு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னு அல்லாஹ் வந்து அவங்களை நோக்கி கேள்வி எழுப்புகிறான். நீங்கள் வந்து அல்லாஹ் பிள்ளைகளை பெற்றெடுத்தான் என்று அவர்கள் இட்டுக்கட்டியே கூறுகின்றனர், அவர்கள் பொய் கூறுபவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு ஏதாவது சான்று இருக்கா? நீங்கள் எதை வச்சு இப்படி சொல்கிறீங்க? அப்படி ஏதாவது இருந்தால் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்டிருப்பேன், அதில் ஏதாவது சான்று இருந்தால் கொண்டுட்டு வாருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அப்போ அல்லாஹ்விற்கு பெண் பால் கிடையாது, ஆண் பால் கிடையாது, மக்கள் கிடையாது, ஆண் மக்களோ பெண் மக்களோ கிடையாது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். அல்லாஹ்வின் பெயர் தனித்து விளங்கக்கூடிய ஒரு தனிச்சொல் அப்படின்னு விளங்கிக்கணும். அதாவது இந்த அல்லாஹ், அலிஃப் லாம் லாம் ஹா, இந்த அல்லாஹ் என்ற வார்த்தை வந்து இதில் நம்ம அலிஃப் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லில்லாஹ் அப்படிங்கிற பெயர் வருது. அதோடைய பொருள் பார்த்தோம்னா அல்லாஹுக்காக அப்படின்னு பொருள்படுது. அடுத்தது அலிஃப் லாம் எடுத்துட்டோம்னா லஹு அப்படின்னு பெயர்படுது. அதனுடைய பொருள் பார்த்தோம்னா அவனுக்கு, லஹு அப்படிங்கும்போது அவனுக்கு அப்படின்னு பொருள்படுது. அடுத்தது லாம். இப்படி ஒவ்வொரு லெட்டர்ஸாக அலீஃப்லேருந்து ஃபஸ்ட்டு அலீஃப் எடுக்கிறோம், அடுத்து லாம் எடுக்கிறோம், அடுத்த லாம் எடுக்கிறோம். அடுத்த லாமே எடுத்துட்டோம்னா ஹூ அப்படின்னு பொருள்படுது. ஹூ அப்படிங்கும்போது அவன் அப்படின்னு பொருள்படுது. இப்படி எப்படி எடுத்து நம்ம பிரித்து பார்த்தாலும் அது எல்லாமே அல்லாஹ்வையே குறிக்குது, அல்லாஹ்வையே பொருள்படுது. எனவே இது அல்லாஹ் என்ற பெயர் ஒரு தனித்த பெயர் அப்படின்னும், இது அல்லாஹ்விற்கு மட்டுமே உரியது அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.